உங்கள் விஜய். இல்லம்மா, தேங்க்யூ. நீங்க ரொம்ப நல்ல ஆண்டி. பிரியம்மா, நீங்க எனக்காக ரொம்ப நல்ல அம்மாவை சூஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்க. என்னோட அம்மாவும் அப்பாவும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க. மனோஜ், அண்ணி பூஜாவை உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க. பூஜா வா போலாம். வந்தனா, நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பெத்த பொண்ணு உங்களை பார்த்து பயப்படுறா. அது எவ்வளவு ஷாக்கிங்கான விஷயம். மறுபடியும் நீங்க கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணீங்க, நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். மேடம், ஐ அம் ரியலி சாரி மேடம். ஆனா நான் தப்பு பண்ணல. போதும், நிறுத்துங்க. நீங்களே பாத்துட்டீங்கல்ல எவ்வளவு டிராமா ஆடுறான்னு. எஸ் மிஸ்டர் அர்ஜுன், நான் இப்போ உங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டேன். டோன்ட் வரி, நானும் கிளம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் ஜெய். நீ மட்டும் சரியான நேரத்துல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலனா என்ன நடந்திருக்கோனே தெரியாது. தேங்க்ஸ் a lot. தேங்க் காட், நீங்க எல்லாத்தையும் சூப்பரா சமாளிச்சிட்டீங்க. சரி ஒன்னு சொல்லு, இந்த விஷயத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நான் ஆக்சுவலா கோர்ட்டுக்கு போயிருந்தேனா, அங்க வந்தனா ஜட்ஜி கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். இப்ப அர்ஜுனும் பிரியாவும் பிரிஞ்சிட்டாங்க. என் குழந்தை கிடைச்சதும் அவங்க அவங்களுடைய டிராமாவை முடிச்சிட்டாங்க. என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க மேடம். ப்ளீஸ் மேடம், என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஐ வாஸ் குவைட் ஷாக்டு. வந்தனா ஏதாவது ஒன்று இடகுடமா பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓ, எப்படியோ நீதாப்பா இன்னைக்கு எல்லாரையும் காப்பாத்திருக்க. நீ எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கப்பா. நீ நல்லா இருப்பப்பா. ஆன்ட்டி, என்ன நீங்க வெளியால் பண்ணாதான் இது உதவி. நான் என்ன வெளியாளா? இல்லப்பா, நீ எங்க வீட்டுல ஒருத்தன் தான்ப்பா. ஜெய், தேங்க்யூ ஸோ மச். ரியலி அப்ரிஷியேட் யூ. ஓகே அர்ஜுன், சரி நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன். நிறைய வேலை இருக்கு. ஐ வில் see you there. சரியா? பாய். வரேன் ஆன்ட்டி. ஓகே அங்கிள் வரேன். வாப்பா. பாய். ஆத்தா. என்ன அர்ஜுன், அந்த வந்தனா என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? நீ ஒண்ணுமே நடக்காத மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஜட்ஜுக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கணும், இல்லனா பூஜாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. நீ ஈஸ்வரை பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஈஸ்வர், இவளுக்கு கொஞ்சம் புரிய வைங்களேன். நீங்க எவ்வளவு கரெக்டா யோசிக்கிறீங்கன்னு, எவ்வளவு சென்சிபிளா யோசிக்கிறீங்க சொல்லுங்க. ஆமா அர்ஜுன், அதனால தான் நாங்களே இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை.
இதுக்கும் மேல நான் இந்த வீட்டில் இருந்தா நல்லா இருக்காது. ச்சே, இந்த ஜட்ஜி வந்ததுனால அந்த பிரியாக்கு நல்ல பேர் வந்து தொலைஞ்சு போச்சு. பழையபடி அவன் மேல எல்லாருக்கும் சாஃப்ட் கார்னர் வேற வரும். ச்சே. அர்ஜுன் நீ ஏன் இப்படி இருக்கப்பா? நானும் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், மாப்பிள்ளை வெளியே போறேன்னு சொன்னா பேசாம இருக்க. போவேணான்னு சொல்லக்கூடாதாப்பா? அம்மா படிச்சவர் தானே, அவருக்கு தெரியும். போகணும்னு டிசைட் பண்ணவங்கள தடுத்து நிறுத்த முடியுமா? அவர் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்பேன். சுகன்யா மேல எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவரை போவேணான்னு சொன்னாலும் இவ வருத்தப்படுவா. விடுமா, அவனுக்கு நான் பாரமா போயிட்டேன். இதுக்கு மேல நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ சுகன்யா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை பாரோன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? சரி, இதுதான் உன் விருப்பம்னா நான் ஈஸ்வர் கிட்ட பேசுறேன். அவரை தடுத்து நிறுத்த நான் முயற்சி பண்றேன். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இந்த வந்தலா எங்கேருந்து தான் வந்து தொலைச்சாலோ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள அர்ஜுன், ஆக்சுவலி நேத்து ராத்திரி வந்து உங்ககிட்ட சரியா பேசவே முடியல. என்னத்த பேசுறது, எவ்வளோ கேவலமான விஷயம் நடந்திருக்கு. வெக்கத்துல என்னால பேசவே முடியல. உங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கூட தெரியல. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. தப்பு யாரோடதுன்னு தெரிஞ்சும் என்னால ஒன்றும் பண்ண முடியல. எப்படி இருந்தாலும் நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஈஸ்வர், என் தங்கச்சியோட புருஷன். சத்தியமா சொல்றேன் ஈஸ்வர், என் தங்கச்சிக்கு கெடுதல் பண்ணணும்னு யார் யோசிச்சாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்.
நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணியே சொல்றேன். தட்ஸ் ஓகே அர்ஜுன், பரவாயில்ல. ஆமா, நீங்க எப்ப கிளம்புறீங்க? 4 மணிக்கு சாயந்தரம் கிளம்புறேன். டாக்ஸி கூட அரேஞ்ச் பண்ணிட்டேன். டாக்ஸியா? ஏன் மாப்ள? என் டிரைவர் உங்களை ட்ராப் பண்ணிடுவானே. பரவாயில்ல, இருக்கட்டும் அர்ஜுன். இதுல என்ன இருக்கு? ஏற்கனவே நீங்க எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. போங்க மாப்ள, ஏன் இவ்வளவு ஃபார்மலா பேசிட்டு இருக்கீங்க? இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, நீங்க முடிவே பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை கட்டாயப்படுத்த போறதில்ல. ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நீங்க என்ன பார்க்காம இங்க இருந்து கிளம்பக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். என்ன அர்ஜுன், ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயே ஆகணும். ஆனா அதை முடிச்சிட்டு நானே இங்க வந்து உங்களை வழி அனுப்பணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க என்ன பார்க்காம போனா என் பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இல்ல, உங்களுக்காக வெயிட் பண்றேன் அர்ஜுன். சாயங்காலத்துக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஈஸ்வர். உங்களை தாம் தூம்னு வழி அனுப்பணும்ல, உங்களை எப்படி வழி அனுப்பி வைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. வரேன். மாப்ள. என்னாச்சு? இந்த அர்ஜுன் ஏதாவது கண்டுபிடிச்சு தொலைச்சிட்டானோ? ஒரு மாதிரி பூடகமாவே பேசுறான். சச்சா, இருக்காது. அவன் நைட்டு போட்டதே இறங்கியிருக்காது. இல்லைன்னா காலையும் ஒரு கட்டிங் போட்டிருப்பான். எதுக்கும் அனுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி செக் பண்ணிடுவோமே. என்னாச்சு? ஃபோன் இவ்வளோ நேரம் ஆன்ல இருந்துச்சு, எப்படி இவ்வளோ சீக்கிரம் பேட்டரி காலியாச்சு? சார்ஜருங்க. ஈஸ்வருக்கு அவன் வச்சிருக்க ஃபோன் அவன் இல்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரம் வரைக்கும் தெரிய போறதில்ல. அவனுக்கு சந்தேகம் வந்து செக் பண்றதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும். இதுல எப்படியும் அணுவோட நம்பரை வச்சிருப்பான். அவ ஈஸ்வரை சந்திக்க தயாரா இருக்காளா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும். இவன் சரியான காலை சுத்தின பாம்பு. இப்ப எதுக்கு என்ன பார்க்கணுங்கிறான்? கடவுளே, இவன் கிட்ட இருந்து எப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்கும்? நல்ல வேலை, அவ வண்டி இங்கதான் இருக்கு. அவ எங்கேயும் போல. யார் நீங்க? என்ன வேணும்? நீங்க அனு தானே? ஆமா, நீங்க? நான் பிரியாவோட ஹஸ்பண்ட் அர்ஜுன். எனக்கு எதுவும் தெரியாது. ஒன் மினிட் ப்ளீஸ். நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸ்வர் என் கூட இல்லை, அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் ஃபோன்ல இருந்து நான் தான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்.
நீங்களா? ஆமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. ப்ளீஸ், ஹலோ ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேசணும். கொஞ்ச நேரம் தான். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. இல்லைன்னா நான் வாட்ச்மேனை கூப்பிட வேண்டியது இருக்கும். ப்ளீஸ் அனு, நீ இப்ப பேசலன்னா என் ஒய்ஃபோட வாழ்க்கை வீணா போயிடும். உன் அக்கா தங்கச்சி, ஏன் நீ எப்படி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கப்போ உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நீ பண்ற இந்த உதவியால என் ஒய்ஃபோட வாழ்க்கை திருப்பி கிடைக்க போகுது. உள்ள வாங்க. தேங்க்யூ. நீ கொடுத்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னால தான் என் வீட்டில் இருக்கிறவங்க பிரியாவை வீட்டில இருந்து வெளில அனுப்புனாங்க. அது மட்டும் இல்ல, ஈஸ்வர் அவகிட்ட கேவலமா நடந்துக்கிட்டதை யாருமே நம்பவும் மாட்டேங்கிறாங்க. எல்லாமே உன்னால தான். அவ உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தானே வந்தா, ஏன் இப்படி எல்லாம் பண்ண? கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாம அவளை இந்த மாதிரி ஒரு இக்கட்ல மாட்டி விட்ட. நல்லாவே நன்றியை காமிச்சிட்டல்ல. அவளை நேரா கொண்டு போய் லாக்அப்ல வச்சுட்ட. இங்க பாருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. இது பார், இது எல்லாமே நீ கட்டாயத்தால தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா எந்த கட்டாயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கூட வா. என் ஒய்ஃபை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுறானோ, ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை கையெடுத்து கும்பிடுறானோ, ப்ளீஸ். என் ஒய்ஃப்க்கு நேர்ந்த அசிங்கத்தை நீயே சரி பண்ணு. இதுல இருந்து அவ வெளில வந்துட்டா நீயும் சேஃப், அவளும் சேஃப். ஈஸ்வரால எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். ஐ ப்ராமிஸ். ஆண்டி, இந்த Dress ஜெய்க்கு, இது எனக்கு. இந்த ரெண்டும் ஜெய்க்கு சூப்பரா இருக்கும்ல? கலர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஐயோ, ஜெய் போட்டா சூப்பரா இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் இந்த Dressோட ஸ்டேஜ்ல நின்னோன்னு வெச்சுக்கோங்களேன். ஐயோ, அத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு ஆண்டி. செவன், வா வா வா. காவியா ஆண்டி, இதெல்லாம் யாருது? இதெல்லாம் புது ட்ரெஸ்ஸா? யாருக்கு இதெல்லாம்? இது ஜெய்க்கு, இது எனக்கு. காவியா, மதி, ஸ்ரவண கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட காட்டுறியா? ஓகே ஆண்டி, போலாமே. ஸ்ரவன், போப்பா, போய் ஆண்டி கூட விளையாடுன. வா 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 வா, விளையாடலாம். போ 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 போ. பிரியா, அழகு பிரியா, அழகு. பிரியா, ப்ளீஸ் சொன்னா கேளு, அழாத. பிரியா, சொன்னா கேளு. பிரியா, பிரியா, டோன்ட் கிரை. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஈஸ்வர் ரொம்ப பயங்கரமான ஆளு. இத பாரு, நீ என்கிட்ட எல்லாமே முழுசா சொல்லாத வரைக்கும் நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே ஏன் உன் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்லிட்ட? எல்லாமே ஈஸ்வரால தான். துபாயில இருந்து அவனால தான் நான் இங்க வந்தேன். அவனால தான் எனக்கு அங்க வேலை போச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவோட வைத்தியத்துக்காக நான் பணம் சேர்த்துட்டு இருந்தேன். நான் அவனை பத்தி பேசாம இருந்தா அவன் எனக்கு பண உதவி செய்யறேன்னு சொன்னான். அவன் உங்ககிட்ட இருந்து 15 லட்சம் ரூபாய் வாங்கினான். எனக்கு 3 லட்சம் ரூபா தான் தந்தான்.
அவன் எங்க அம்மாவை சாவடிச்சிருவேன்னு மிரட்டினான். எப்பவுமே என்னால எங்க அம்மாவோட இருக்க முடியாதுல்ல. எவ்வளோ கஷ்டத்துல இருக்கோன்னு உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கவலைப்படாத அனு, இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. இதுக்கு மேலேயும் இதெல்லாம் சகிச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா, நீ பேசாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கேவலமான ஆம்பளைங்க வெளியே நடமாடிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் எனக்காக பயப்படல அர்ஜுன். அவன் எங்க அம்மாவை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினான். நான் தனியா அவன் கூட எவ்வளவுதான் போராட முடியும்? இனிமே நீ தனியா இல்ல, நான் உன் கூட இருக்கேன்.